ஓம் ஈஸ்வரா குருதேவா மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். என்றும் 16 என்ற பேரானந்த பெருவாழ்வு வாழ்ந்து வளர்ந்திடுவோம். அழியா ஒளி சரீரத்தை பெறுவோம். தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, சான்றோர்களே, ஞானிகளே, தியான ஒளி அன்பர்களே, மகான்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். விநாயகர் தத்துவத்தை சென்ற பதிவில் பார்த்தோம், 8வது பதிவில் பார்த்தோம். இது 9வது பதிவு. விநாயகர் தத்துவத்தை சொல்ல வேண்டுமெனில் அதற்கு காலங்கள் பத்தாது. இருக்கின்ற நமது வாழ்க்கையில், சகஜ வாழ்க்கையில், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு 1/2 மணி நேரம் அதுக்காக செலவு பண்ணலாம். ஏன்னா இவ்வாழ்க்கையில் நாம் குடும்பத்தை பார்த்தாக வேண்டும், தொழிலை பார்த்தாக வேண்டும், மற்ற காரிய காரணங்களை எல்லாம் சரி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளோம். அன்பு குழந்தைகளே, உங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நீங்களும் இதெல்லாம் கேளுங்க. சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, நல்லா படிங்க. சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, கேளுங்க. அதாவது ஒரு அன்பர் கேட்டிருக்கார், கோயில்ல இருக்கிற சிலையில ஆன்மாங்கிறது இருக்கு, நீங்க எப்படி சொல்றீங்க? அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். முதலில் ஆன்மா என்பது, ஆன்மாவுடைய தன்மைகளை சாமி ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் அதை விரிவுபடுத்தி சொல்கின்றார்கள். எப்படி? பரமாத்மா, ஆத்மா, ஜீவாத்மா, உயிராத்மா. பரத்துக்கு ஆத்மா பரமாத்மா. இந்த பூமியில் இந்த நம்ம நிற்கிற இடத்துலேருந்து, உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து மேலே ஓங்கார காளி என்று சொல்லக்கூடிய அந்த ஓசோன் திரை வரைக்கும் பரமாத்மா இருக்கு.
அதுவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே இந்த சுழற்சியில் அது உள்ற என்னன்னு கேட்டிங்கன்னா பரமாத்மாவில் எல்லாம் இருக்கு. நமது உடல்ல 1008 குணங்கள் இருக்கு. இந்த குணங்களுடைய தன்மைகள் எல்லாமே காற்று மண்டலத்தில் நிரம்பி இருக்கு. அகத்திய பெருமானார் இந்த மனிதனை முழு முதற் கடவுள் என்று சொல்லுகின்றார். அங்க சொல்ல விநாயகருக்கு சொல்லுவாங்க, விநாயகன் முழு முதற் கடவுள் சொல்றாங்களா, சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது இல்லையா? அப்படியே நமக்குள்ள வச்சு பார்த்தோம்னா தான் அது என்னங்கிறது புரியும். நாம விண்ணிலிருந்து விண்ணிலிருந்து இந்த உயிர் இந்த பூமிக்கு வருது. பூமியோட ஈர்ப்பின் தன்மை கொண்டு நம பார்வதி பஜே ஹரஹர சம்போ மகாதேவா பாட்டெல்லாம் பாடுறாங்க இல்லையா? இந்த பூமியானது எதை கவர்ந்து எடுக்கின்றதோ, கவர்ந்த உணர்வுகள் இங்கு மகாதேவனாக, அணுக்களாக, இந்த பூமியில் அணுக்களாக, ஆன்மாவாக, சுழன்று சக்தியாக சுழன்று கொண்டே உள்ளது. நீக்கமர நிறைந்திருக்கின்ற நிலை. ஆக அந்த முழு முதற் கடவுள் என்ற நிலையில் என்ன அந்த உயிரானது இந்த பூமியோட ஈர்ப்புக்கு ஒரு தாவர இன செடியில பட்டு விழுந்து முதல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு புழுவா இருக்கு. அது என்ன செய்யுது, பரிணாமத்தில் அப்படியே ஒன்று ஒன்றா கடந்து 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 மனிதனாக உருவெறுகிறது. இப்படி மனிதனாக உருப்பெறுகின்ற நிலைகள். இப்ப நரிங்கிறது தந்திரம், ஒரு குணம். பரிங்கிறது குதிரை, அது அந்த வேகம், அது ஒரு குணம். மான்கிறது சாந்தம், அது ஒரு குணம். பாம்புங்கிறது வேதனை, அது ஒரு குணம். இப்படி பல்வேறு குணங்கள். இதெல்லாம் 1008 குணங்கள். இந்த 1008 குணங்கள் நிரம்பிய நிலையில தான் மனிதனாகவே உருவெறுகின்றோம். சரிங்களா? மெய்ஞானத்தை புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல இது போல ஸ்பீச் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னால், ஞானிகளுடைய ஸ்பீச்சை நாம் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உபதேசத்தின் தன்மைகள் இதெல்லாம் கேட்குறோன்னு சொன்னால் கண்களை மூடி உயிரோடு ஒன்றி, நமக்கு அது பிடிச்சிருக்குன்னா நல்ல கண்களை மூடி உயிரோடு ஒன்றி அப்படியே ஒருமித்த நிலையில் அப்படியே கேட்கணும். அப்படி கேட்டால் அதோடைய முழுமை பெறலாம். இப்போ விநாயகர் கோயிலில் விநாயகர் இருக்கின்றது. விநாயகர் கையில் என்ன இருக்கு? ஒரு கையில் புல் இருக்கு, ஒரு கையில் கொழுக்கட்டை இருக்கு. அப்போ புல்லையும் கொழுக்கட்டையும் ஏன் கொடுத்தாங்க? நேற்று பிள்ளை தின்னாய், மானாருக்கு உள்ள பிள்ளை தின்னாய், தலை தாம்புகளை எல்லாம் தின்னாய். இன்று மனிதனாக உருவாகிய நிலையில் தானிய வகைகளை, அதில் உள்ள விஷத்தை எல்லாம் நீக்கி கொழுக்கட்டையா பிடிச்சி சாப்பிட்ற நிலையில் இன்னைக்கு ஞானத்தோட இருக்கின்றாய், மகா ஞானத்தோட இருக்கின்றாய் அப்படிங்கிற நிலைகளை அங்கு வினைக்கு நாயகனாக இருக்கின்றாய். எவ்வளவு தத்துவத்தை மிக தெளிவாக சொல்கின்றார்கள் பாருங்க. அப்போ கோயிலில் நாம் விநாயகர் கோயிலுக்கு போனோம்னு சொன்னால் அபிஷேகம் நடக்கும். அப்போ அபிஷேகம் நடக்கக்குள்ள என்ன செய்யணும்? பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், தேனாபிஷேகம், ஒவ்வொரு அபிஷேகங்களும் நடக்கும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம உயிரான ஈசனுக்கு அபிஷேகம் செய்யணும். இந்த உடலை புனிதப்படுத்துவதற்கு என்ன உபாயம்? அப்போ அபிஷேகம் செய்யணும். ஈஸ்வரா, உயிரான ஈசன்கிட்ட போகணும்.
ஈஸ்வரா, அந்த நறுமணங்கள், அந்த தெளிவு, பாலை போன்ற தெளிவை நான் பெற வேண்டும். சந்தனத்தை போன்ற அந்த நறுமணத்தை நான் பெற வேண்டும். சந்தனாபிஷேகம் நடக்கும். கவனத்தை எல்லாம் அங்கே எங்கேயும் சேதற விடாமல் அப்படியே ஒருமித்த நிலைகளில் அந்த நிலைகளை எடுத்து 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 விளைய வைக்க வேண்டும். அப்புறம் அதுக்கு தங்க ஆபரணம், வெள்ளி ஆபரணம் போட்டு, மலர் மாலைகள்லாம் போட்டு, வைரங்கள்லாம் சாத்தி, வைர கிரீடங்கள்லாம் சாத்தி, அப்புறம் நைவேத்தியம் நடக்கும். இந்த கோயிலில் நடக்கிற நிலைகளை சொல்கிறேன். அப்போ அங்கே நம்ம என்ன செய்யணும்? தங்க அந்த ஆபரணங்கள்லாம் போடக்குள்ள தங்கத்தை போன்று மனம் மங்காத நிலை பெற வேண்டும். ஈஸ்வரா, இரும்பை உரிக்கலாம், எல்லாத்தையும் உரிக்கலாம், தங்கத்தை உருக்க முடியுமா? உருக்க முடியாது. அப்போ மனம் எந்த விதமான நிலைகளாக வந்தாலும் இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைகளாக இருந்தாலும், இன்னல்கள் சோதனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் கடவுள் உயிரான ஈசனை சிக்கன பிடித்து, கணபதியை சிக்கன பிடித்து, கணபதிங்கிறது கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய உயிரான ஈசன் கணபதியை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரா, அவர்கிட்ட பேசணும், ஈசன்கிட்ட பேசணும், உயிர்கிட்ட பேசணுங்க. உயிரான ஈசன்கிட்ட பேசணும். பேச 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 தெளிவு கிடைக்கும், நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும். ஆக அந்த மலர் மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ கூட உள்ள என்னன்னா, அந்த மலர்கள்லாம் தொடுத்து, பல்வேறு விதமான மலர்கள், இந்த மலர்கள்லாம் எப்படியெல்லாம் ஒன்றாக இணைந்து நமக்கு மனமாக வீசுகின்றதோ, அரும்பெரும் தெய்வீக மனமாக வீசுகின்றதோ, அதுபோல எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் மலர் மனம் பெற வேண்டும். வார்த்தையால் சொல்லிடலாம், மலர் மனம் பெற வேண்டும் அப்படின்ட்டு. ஒரு ரோஜா பூவிலிருந்து வெளிப்படக்கூடிய மனத்தை சுவாசிக்க வேண்டும். அந்த அந்த மலர் மனம் பெற வேண்டும். மல்லிகையிலிருந்து வரக்கூடிய மனத்தை சுவாசிக்க வேண்டும். அப்படியே ஏகானந்தமாக சுவாசிக்கணும். மலர் மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற வேண்டும். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற வேண்டும். ஈஸ்வரா, குருதேவா. உயிரான ஈசனுக்கு குருதேவன் என்று பெயர் வச்சிருக்காங்க. அது மாதிரி இதில் சர்க்குருடைய நாமமும் அடங்கியிருக்கு. குருவின் குருவாம் மாமகரிஷி ஈஸ்வரவட்டாய சர்க்குருதேவரின் நாமம் அடங்கியிருக்கு. ஆகவே மெய்யன்பர்களே, இதில் இந்த விநாயகர் அந்த சிலையை என்னன்னு கேட்டிங்கன்னா உருவமாக காமிச்சிருக்காங்க. உருவம் அப்படிங்கிறது அது சமஸ்கிருதத்தில் சொல்லக்குள்ள என்னென்னா துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், வசிஷ்டாத்வைதம் சொல்லுவாங்க. விசிஷ்டாத்வைதம் நடைமுறையில் விசிஷ்டாத்வைதம். அப்போ துவைதம்ங்கிறது உருவம், அத்வைதம்ங்கிறது அருவுருவம், வசிஷ்டாத்வைதம்ங்கிறது நாம் எதை நுகர்கின்றோமோ நுகர்ந்த உணர்வுகள் உயிரில் கவர்ந்து உடலாகி அணுவாகும்போது, அணுவாகிவிட்டால் அது வசிஷ்டாத்வைதம். அப்போ இந்த விநாயகர் சிலையை வடிவமைத்து நமக்கு கொடுத்த இந்த தெய்வத்தை அருளிய அந்த துருவ நட்சத்திரத்தின் துருவ மகிழ்ச்சியின் அரிசத்தியை நான் பெற வேண்டும். அகத்தியமா மகிழ்ச்சியின் அரிசத்தியை நான் பெற வேண்டும். துருவமா மகிழ்ச்சியின் அரிசத்தியை பெற வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை நான் பெற வேண்டும். என் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர வேண்டும். உடலில் உள்ள ஜீவ அணுக்கள், ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும். என்னுள் அறியாது சேர்ந்த இருளெல்லாம் நீங்கணும். தீய வினைகளெல்லாம் நீங்கணும். அருள் ஒளி எனக்குள் பெருகணும். ஆனந்த வாழ்க்கை வாழணும். நான் என்னை பார்க்குறவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். நான் பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கணும். இந்த உணர்வை நாம் சுவாசிக்க வேண்டும். இந்த ஆலயம் வருவோரெல்லாம் அந்த அருள் மகிழ்ச்சியின் அரிசத்தியை பெறணும். இந்த ஆலயத்தில் சேவை செய்வர்களெல்லாம்
அந்த அருள் மகிழ்ச்சி நஷ்டத்தை பெறணும், அவங்க குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திட வேண்டும், செல்வ செழிப்போடு வாழணும். இப்படி எடுக்கிறது. அப்போ துவைதம் அத்வைதம், அந்த அத்வைதம்ங்கிறது அகத்திய மகரிஷிகள் வெளிப்படுத்திய அந்த மூச்சலைகள் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கு. அதை நான் நுகரும் பொழுது வசிஷ்டாத்வைதமாக மாறுது. இன்னும் நல்லா உங்களுக்கு சொல்கிறதுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அவர் கேள்வி கேட்டார்ல, அந்த கோயிலில் அதில் ஆத்மா இருக்குது அப்படின்னு. இருக்குது. இப்போ ஒரு ஞானி ஒரு கோயிலுக்கு போகிறாரு, அருணகிரிநாதர் போயிருக்காரு. அப்போ அவர் போனார்னா எப்படி பார்ப்பார், அவருடைய பார்வை எப்படி இருக்கும், அவருடைய சுவாசம் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுதி வச்சுருப்பார். அதை அங்கே எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் எல்லாமே அங்கே சூழ்ந்து இருக்கும். அதை நாம் எதுக்குங்க கோயிலுக்கு போகிறோம்? கோயிலுக்கு போனோம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அதுவும் கோயிலே என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் ஊர்லேயும் முருகன் கோயில் இருக்குது, பழனிலேயும் முருகன் கோயில் இருக்குது, திருச்செந்தூர்லேயும் முருகன் கோயில் இருக்குது. முருகன் கோயில் பழனியில் போய் அந்த திருச்செந்தூரில் போய் அந்த பழனியில் போய் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. அந்த தெய்வீக நிலைகள், ஞானிகள், பொகமா மகரிஷி அருள்பாலித்து கொடுத்த அந்த முருக கடவுளை, அதாவது அதுக்காக சொல்ல வரேன். நாம் இப்போ விநாயகர் தத்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு நிலைகளையும் அந்த விநாயகர் சிலையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை சுற்றி அந்த கோயில் சுற்றி என்னென்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான நோக்கம். அதனால் ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணிக்கலாம், 1 நிமிஷம் தியானம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் டைம் இருக்குது. ஒரு 2 நிமிஷம். அப்போ என்ன செய்யணும்? நைட்டு இரவு படுத்து தூங்க போகும்போது என்ன செய்யணும்? கிரிவலம் வரணும். ஏன்னு கேட்டால் சேர்த்ததுலாம் ஆன்மா நம்ம இழுத்துட்டோம்ல, எல்லாம் நம்மளுடைய ஆன்மாவில் வந்துடும். காலில் நல்லவங்களை பார்க்குறோம், கண்ணால் பார்ப்பது அனைத்தையும், காதால் கேட்பது அனைத்தையும், நாசியால் நுகர்வது அனைத்தையும், வாயால் சுவைப்பது அனைத்தையும், உடலால் உணர்வது அனைத்தையும் நமது உயிர் என்ன செய்து என்று இயக்கி இம்மன்று சதா சிவமாக்கி கொண்டே உள்ளது. அப்போ சதா சிவமாக்கி கொள்ளும்போது என்ன ஆகுது? எல்லாம் வந்துட்டு சேருது. நல்லவர்களை பார்க்கிறோம், கெட்டவர்களை பார்க்கின்றோம், வேதனைப்படுவரை பார்க்கின்றோம், துன்பப்படுவரை பார்க்கிறோம், துக்கப்படுவரை பார்க்கிறோம், துன்பப்பட்டு அல்லல் பட்டு உடலை விட்டு உயிரான்மா பிரிவதை பார்க்கின்றோம். அப்போ அது என்ன செய்யுது? வேதனையான குணம், வெறுப்பான குணம். அப்போ வேதனை, வெறுப்பு, சஞ்சலம், சலிப்பு, கோபம், குரோதம், ஆத்திரம், பதட்டம், பயம், காமம், எத்தனையோ உணர்வுகள். நல்லவர்களாக வாழ்வது மிக மிக கடினம். கெட்டவர்களாகணும்னா உடனே இமிடியேட்டாக ஒரே ஒரு 2 செகண்டு போதும், முடிஞ்சு போகும். அதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் சந்நியாசம் உத்தராட்ச கொட்டை போட்டு இப்போ காய் வேஷ்டி கட்டி இது பண்ணி போட்டு எல்லாம் என்னென்ன பட்டை அடித்து குங்குமம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தியானத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் கற்றுக்கிட்டு அந்த ஞானிகளுடைய உணர்வுகளை, அந்த மகரிஷிகளுடைய உணர்வுகளை நாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னாலேயே இங்கே சதாசிவமாகும். இப்போ ஒரு 2 நிமிஷம் தியானத்துக்கு போகலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா பார்லால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படரணும், இரத்த நாளங்களில் கலக்கணும், இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெற வேண்டும். ஈஸ்வரா ஈஸ்வரா. இதுபோல் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டு நாங்கள் பார்த்தவர்கள், எங்களை பார்த்தவர்கள், எங்கள் வாடிக்கையாளர்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மலர் மனம் பெறணும், மகிழ்ந்து வாழ் சக்தி பெறணும். ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு இடையூறான உணர்வுகளில் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு அப்படியே போட்டு ஆன்மாவை போட்டு நம்மளுடைய மனசை போட்டு ஒரு மாதிரி